ஸோ அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் விட வேணும், கருக விடக்கூடாது. நம்மளை பார்க்க தெரியுது கடுகு வந்து வெடிக்க போகுது, என்னென்ன சூடானதாக இருக்குது. இப்போ வந்து பாருங்க பேக்கிங் பண்ணது. இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு சொட்டு போடுங்க, 1/2 டீஸ்பூன். அடுத்தது கொஞ்சம் இது போடுங்க, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடரும். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு தூளும் போடுங்க. போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்க வடிவா. ஓகே. அடுத்தது உப்பு வந்து தேவையான அளவு அந்த சுவைக்கு ஏற்ற உப்பு போடுங்க. போட்டுட்டு நான் கருவேப்பிலையும் இப்பவே போடுறேன்னு. உங்களுக்கு பூண்டு வந்து வெட்டி போட்டு போட வேணும்னு சொன்னாலும் நீங்கள் அப்படியும் செய்யலாம். ஸோ நான் வெட்டாமல் தான் பூண்டை போட்டிருக்கேன். இப்போ இந்த வெட்டி வச்சுக்கிற இந்த பழக்காவை இதில் போடுவோம். போட்டுட்டு வழியாக மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, வழியாக மிக்ஸ் பண்ணி போட்டு மூடியை போட்டு மூடி விடுங்க. இடைக்கிட திறந்து கிளறி விடுங்க. ஸோ எல்லா பக்கமும் அது குக்காக வேணும். இந்த பழக்காய் வந்து பால் கல்யாணம் பற்றினம் இல்லாட்டி குழம்பு கல்யாணம் பற்றினம். பட் எனக்கு வந்து பால் கல்யாணம் நல்லா இருக்கும். ஸோ கிச்சனுக்கு நீங்கள் ரைஸோடையும் சீக்கலாம், இடியப்பத்தோட இருந்தாலும் இது நீங்கள் சீட் பண்ணலாம். நமக்கு ஸோ வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. வந்து பெரிய சங்க்ஸாக வெட்டாமல் ஒரு கணக்கான அளவான சைஸில் வெட்டுங்க. ஸோ அப்போ தான் நல்லா குக் ஆகும். கீழே வந்து அடுப்பிடிக்க விட்டுடாதீங்க. ஸோ எப்போதுமே அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுருங்க. ஸோ வந்து இதை மூடி விட்டு இருக்கிறோம். ஸோ இடைக்கிடத்துல வந்து நீங்கள் கிளற வேணும். ஸோ எல்லா பக்கமும் அந்த ஈரப்பழக்கா வந்து குக்காகி வர வேணும். சரியா? பாருங்க, இப்போ இது குக் ஆகிட்டு பார்க்கவே தெரியுதுங்க. சொக்கா வந்தது. இது 3 மீஜை கரண்டி மேகி கோகனட் பவுடரை அதை வந்து சொட்டு தண்ணியை விட்டு கரைச்சி நான் ஸோ இந்த தேங்காய் பாலை விடுறேன்னு. ஓகே, விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகிட்டுருக்கும். அதுக்கு பிறகு அடுப்பு ஓப்பன் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். சரி, ஓகே நண்பர்களே, இந்த ஈரப்பழக்கா பால் செட் தயாரிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். பை பாய்.